போன வீடியோலேயே நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், நம்ம வந்து கொலாபரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுவோம். அவங்கக்கிட்ட இருந்து நிறைய புது புது விஷயங்கள், அவங்களோட பக் ரிப்போர்ட்ஸ், வல்னரபிலிட்டிஸ் இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் சொல்லியிருந்தேன். அதில் நான் வந்து இந்த வாரம் ஒரு ஆளை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்ததோட உண்மையான விஷயம் என்னென்னா, நான் இவரோட வல்னரபிலிட்டியை வந்துட்டு லிங்க்டின்ல பார்த்தேன். லிங்க்டின்ல யாரோ ஒருத்தங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஐ ஃபவுண்ட் அ பக் இன் ஆப்பிள், $5000 வந்து எனக்கு $US வந்துட்டு ஆப்பிள் வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ எனக்கு அப்படியே ஷாக் ஆச்சு, யாரா அது அப்படின்ட்டு போய் பார்க்கும்போது ஓகே தமிழ்நாடுன்னு போட்டிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா கோயம்புத்தூர், தமிழ் பேசுகிற ஆள் தான். அப்புறம் நான் போய் மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி ப்ரோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குதா, நான் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி சேனல் வச்சுருக்கேன், அதில் வந்துட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா, ஸோ வீ கேன் கொலாபரேட், நம்மளோட கம்யூனிட்டி வந்து கொஞ்சம் க்ரோ பண்ணோம் அப்படின்னா. அவர் எனக்கு மெசேஜ் பண்ணார், ப்ரோ உங்களை நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் எனக்கு மெசேஜ் பண்ணார். அப்புறம் நான் இன்ஸ்டாகிராமில் அவர்கிட்ட சேட் பண்ணி இந்த மாதிரி சொன்னேன், ப்ரோ வாங்க ப்ரோ ஒரு சின்ன கொலாப் வீடியோ மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். வீடியோவில் வந்துட்டு உங்களோட மெத்தடாலஜிஸ்லாம் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி வந்து பக்கு கண்டுபிடிப்பீங்க, என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னால், அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னால் வீடியோவில் என்னால் ஃபேஸை காட்ட முடியாது ப்ரோ, நான் ரொம்ப ஷையான பர்சனா அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனால் வீடியோ எனக்கு வேணாம் ப்ரோ, அடுத்த வீடியோவுக்கு வேணால் நான் வரேனே தவிர இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு தேவையான கண்டென்ட்லாம் மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன், அதை வச்சுட்டு நீங்கள் இந்த வீடியோ போடுங்க, நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நான் வந்துக்கிறேன் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டதுனால இன்றைக்கி அவர் இல்லை, அவருக்கு பதில் அவரோட ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு இன்றைக்கி நான் தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை காமிக்க போகிறேன். இவர் பேர் வந்து ரகுராம், இருக்கிறது கோயம்புத்தூர். இவரோட லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இவர் சைலண்ட்டாக நிறைய பெரிய வேலைலாம் வந்து பண்ணியிருக்காரு, பெரிய பவுண்டிலாம் வந்து வாங்கியிருக்காரு. ஆப்பிள்லேயே 2 வாட்டி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு HDFC பேங்க்கில் ஒரு பெரிய வல்னரபிலிட்டி கண்டுபிடிச்சி அதில் ஒரு $5000 வாங்கியிருக்காரு. ஆல்மோஸ்ட் பக் பவுண்டியில் மட்டும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 lakhs கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பவுண்டிஸ் வந்து வாங்கியிருக்காரு. இன்னும் நிறைய வல்னரபிலிட்டிஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து நான் கேட்டதுனால அவர் எனக்கு ஒரு சில POCயும் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த POCயும் சில ரிப்போர்ட்ஸ், அவங்க வந்து பே பண்ண ரிப்போர்ட்டு, எப்படி வந்து அந்த பக் வந்து அவர் கண்டுபிடிச்சாரு, எப்படி ரிப்போர்ட் பண்ணாங்க, அந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நமக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. அதை எல்லாத்தையுமே இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பக் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அது சின்ன பக்காக இருந்தாலும் சரி, P4 இருந்தாலும் சரி, நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா இந்த வீடியோக்கு கீழே வந்துட்டு ஏதாச்சும் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அது மூலிமா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணும்போது நம்மளோட சைபர் செக்யூரிட்டி குரூப் தமிழில் வந்துட்டு நம்மளால் நல்லா பில்ட் பண்ண முடியும். நம்மளால் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு குரூப்பாக சேர்ந்து சில விஷயங்களை பண்ணலாம். நிறைய நாலேஜ் மற்றவங்களுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஒரே ஆள்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வரும்போது அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கேன். ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் லெட் மீ நோ. நம்ம எல்லாருமே சேர்ந்து இதை வந்து ஒரு இந்த சேனலோட லெவலை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகலாம். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அவரோட மெயிலை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அவர் வந்து எனக்கு அனுப்பியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு CSRF மெத்தடாலஜி, POC அண்ட் அட்டாச்டு PDF டாக்குமெண்ட். ஸோ இதுதான் வந்து பிலோ ரைட் அப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. Below is my write-up link as one of the interesting finding which affects million of Indian users CIA. If you have time, please check this. Interested in your content bro, add this in your content bro அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ ரைட்டப் வந்து நமக்கு அனுப்பியிருக்காரு. ரைட்டப் வந்து எங்கே எழுதியிருக்காருன்னா, அது வந்து ரகுராம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இந்த பக் அவர் எப்போ கண்டுபிடிச்சிருக்காருன்னா October 29, 2022 வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, millions of users from various location, all the information are publicly accessible like ID, name, passport number, registration status, nationality, date of travel, images, QR code. அதாவது ஒரு ஆளுக்கு தேவையான மொத்த இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஆள் வந்து எடுத்திருக்காரு. என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஒரு ஆளால் பார்க்க முடியுதுன்னா, நேம், பாஸ்போர்ட், ID, ரிஜிஸ்ட்ரேஷனு, நேஷ்னாலிட்டி, எந்த டைமுக்கு ட்ராவல் பண்ணாங்க, டேட்டுக்கு ட்ராவல் பண்ணாங்க, அது ஃபோட்டோ ஆஃப் அன் இண்டிவிஜுவல், QR வித் டீட்டெயில், இது எல்லாத்தையுமே வந்து எடுத்திருக்காரு. இது எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ், பாஸ்போர்ட் நம்பர், கேப்சா, ஆத்தரைசேஷன் ரெக்வர்டுன்னு போட்டிருக்காங்க. போஸ்ட் மெத்தட் வந்து போயிருக்குது. ஸோ போஸ்ட் மெத்தடில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு எண்ட் பாயிண்டில் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபைல் நம்பரும் பாஸ்போர்ட்டோட நம்பரும் இங்கே கேப்சாவும் வந்து போயிருக்குது. ஸோ அதில் வந்துட்டு அவர் ட்ரை பண்ணும்போது அவருக்கு எதுவும் வந்து லக் இல்லை போல். ஸோ
ஸோ செகண்ட் என்ன பண்ணியிருக்காரு, கெட் மெத்தட் ஏதோ ஒன்று போயிருக்கு, ஃபைல் நம்பருன்ட்டு. அந்த ஃபைல் நம்பர் போகும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்கே வந்துட்டு நம்பரை மாற்றி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், ஃபைல் நம்பரை ஐடார் தான். ஸோ ஐடார் இருக்கிறதுனால ஃபைல் நம்பர் மாற்றி போடும்போது இன்னொரு ஆளோட இன்ஃபர்மேஷனை இவரால் வந்து எடுக்க முடிஞ்சுது. ஸோ அவர் எப்படி அந்த நம்பரை எடுத்திருக்காருன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடியோட நம்பர் வந்து 100ன்னு இருக்குன்னா 101 அப்படின்றது பக்கத்து வீட்டுக்காரனோட ஐடியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணும்போது இவரால் எக்கச்சக்கம் பேரோட ஐடியை வந்து டவுன்லோட் பண்ண முடிஞ்சுது. அதை வந்துட்டு சர்ட்டுக்கு வந்து மெசேஜாக போட்டிருக்காரு. சர்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் வல்னரபிலிட்டி டிஸ்க்ளோஷர் கோஆர்டினேஷன் டீமுக்கு போட்டோன்னே அவங்க வந்து இந்த பக்கை வந்து இமீடியட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பக் டைப் வந்து ஐடார் வல்னரபிலிட்டி. இவருக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன் இந்த பேஜில் தான் வந்துட்டு இவர் வந்து இதை கண்டுபிடிச்சி இதை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து அவர் கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு பக்கே வந்து வேறு லெவலில் இருக்குது. செகண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் டிஎன்இபி பில் ஐடார் வல்னரபிலிட்டி கரண்ட்டுக்கு கொடுக்குற இடத்துலையும் கொண்டு போய் கை வச்சிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட்டில் கை வச்சார், அப்புறம் வந்துட்டு டிஎன்இபியில் கை வச்சிருக்காரு. இதை வந்து எப்படி பண்ணியிருக்காருன்னா, லாகின் டு த போர்ட்டல் பில் ஃபெட்ச் எண்ட் பாயிண்ட், அதாவது பில்லு வந்து எந்த இடத்துல ஃபெட்ச் பண்ணி எடுக்குமோ, இதுவும் கிட்டத்தட்ட ஐடார் தான் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பில்லு ஃபெட்ச் பண்ணி எடுக்கிற இடத்துல ஐடி போகிற இடத்துல வேல்யூ இஸ் பேஸ் 64 என்கோடட் வேல்யூ. ஸோ பேஸ் 64ஆக வந்துட்டு என்கோட் பண்ணியிருக்காங்க வேல்யூவை. ஸோ பேஸ் 64 என்கோடட்னா இது வந்து வேறு ஒரு ஃபார்மெட்டில் இருக்கும். இதை வந்துட்டு நான் இப்போ பர்ப் ஸ்வீட்டை ஓப்பன் பண்ணுறேன். பர்ப் ஸ்வீட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு அதை என்கோடடை வந்து எப்படி டீகோட் பண்ணி காமிக்கிறதுன்றதை காமிக்கிறேன். இல்லைனா நெட்டில் கூட பார்க்கலாம். ஆன்லைன் டீகோடர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இவரோட இமெயில் இப்போ இந்த பேஸ் 64 என்கோட் ஆகிருக்குல்ல, இதை வந்து நம்ம இங்கே டீகோடு பண்ணுவோம். டீகோட் பண்ணிங்கன்னா ட்ராக் ஐடி 5630523332 அப்படின்னு சொல்லிட்டு என்கோட் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. அது இவரே கீழே போட்டிருக்காரு. சாரி, நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ராக் ஐடி இருக்குது. இதை வந்து மேனிப்புலேட் பண்ணும்போது இந்த மாதிரி வேறு ஒரு ஆளோட யூசர் ஐடி இன்ஃபர்மேஷனை இவரால் வந்துட்டு ஈஸியாக வந்து எடுக்க முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்ஆர்எஃப் அண்ட் பிஓசி மெத்தட் அட்டாச்சு பிடிஎஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒன்று சிஎஸ்ஆர்எஃப் மெத்தடாலஜி அப்படின்ட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் இது எனக்கு கிட்டத்தட்ட இதுவாக தான் இருக்குது, என்ன சொல்கிறது, ஐடாராக தான் இவரே போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் டிஎன்இபியோட ஐடாரு. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள். லைக்வைஸ் ஐ அக்னாலஜ்டு பை ஹெச்டிஎஃப்சி, டிவி டுடே, ஆப்பிள், கூகுள், ஜோஹோ, இந்தியன் கவர்மெண்ட், ஜொமேட்டோ எக்ஸட்ரா. ஸோ அவர் அனுப்பின இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து அவர் சர்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணது. அதுக்கப்புறம் இது ஆப்பிளில் வந்து அவர் வந்து ஒரு பக்கு கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஆப்பிளில் வந்துட்டு இந்த பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் பிளேலிஸ்ட்டை வந்து சேவ் பண்ணுற இடம் ஒன்று வரும். அதை சேவ் பண்ணுற இடத்துல ஒரு சிஎஸ்ஆர்எஃப் மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி அவரால் வந்துட்டு ஏதோ ஒரு பாட்காஸ்ட்டோட ஒரு பர்டிகுலர் இடத்துல இன்னொரு ஆளோட இடத்துல ஒரு கெஸ்ட் இதுவாக இவரால் ஒரு இதை ஆட் பண்ண முடியுது அப்படின்ட்டு சொல்லி இந்த பக்கை வந்து போட்டிருக்காரு. ஸோ அதோட போஸ்ட் மெத்தட் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா அவரால் வந்துட்டு வேறு ஒரு யூசராக இருந்து இன்னொரு யூசருக்கு சிஎஸ்ஆர்எஃப் மூலிமா இந்த இடத்துல ஒன்று வந்து ஆட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. டோக்கனை வந்து எடிட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. டிஎன்இபியோட பக் பிஓசி நமக்கு வந்து அனுப்பியிருக்காரு. ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஆப்பிளுக்கு வந்து அவர் வந்து ரைட்டப் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அவர் வந்து நான் எவ்வளோ கூப்பிட்டேன், அவர் வரவே இல்லை. அவர் வந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதை டிஎன்இபியோட பக்கு பிஓசி வந்து காமிக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணுறாரு. இதில் வந்துட்டு யாரோ ஒருத்தங்களோட இன்ஃபர்மேஷன் வருது. பில்லு இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஜஸ்ட்டு ரிசிப்ட் டவுன்லோட் ஆகிற இடத்துல பேஸ் 64 என்கோடு தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் இங்கே போய் பர்ப்பில் போய்ட்டு டீகோடரில் இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே போய்ட்டு கீழே வந்துட்டு பேஸ் 64 டீகோட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி 5630523300 அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்து போயிடுது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதை வேறு ஒரு ஐடியா மாற்றினோன்னா நம்ம இன்னொரு ஆளோட இன்ஃபர்மேஷனை இந்த இடத்துல க்ளீனாக வந்துட்டு டவுன்லோட் பண்ண முடியுது. இப்படி தான் இவர் வந்துட்டு எக்கச்சக்கமான ஆளுங்களோட ஐடியை வந்துட்டு ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காரு.
ஸோ அதில் நிறைய டீட்டெயில் நம்மளால் காமிக்க முடியாது, ஏன்னா அதில் நிறைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து வெளியில் இருக்குது. அதனால் அதை நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்ட விரும்பல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருந்து ஒரு ஆள் வந்து எப்படி பக்கை வந்து வேறு லெவலில் வந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, என்னை ட்ரஸ்ட் பண்ணி உங்களோட ஃபைண்டிங்ஸ்லாம் எனக்கு அனுப்புனதுக்கு. இது வந்து மற்றவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். உங்களோட வீடியோ பார்த்ததுக்கு, உங்களோட POC பார்த்ததுக்கு. இந்த ஊர்லேயும் இப்போ இந்த வீடியோ கோயம்புத்தூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம ஊர்லேயும் இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்றது கண்டிப்பாக வந்து தெரிய வந்துடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகைன். இன்னொரு வீடியோவில் நீங்களே வந்து பேசுனீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ராக்டிவாகவும் இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு பக் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதை என்கிட்ட நீங்கள் காமிக்கணும், மற்றவங்களுக்கும் வந்து தெரிய வைக்கணும், உங்களோட மெத்தடாலஜிஸ் ஏதாச்சும் நீங்கள் சொல்லித்தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த சேனலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எனக்கு நீங்கள் DM பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம கொலாப் பண்ணி வீடியோ போடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அகைன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டில் பார்ப்போம்.